ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு சம்மந்தி தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போ வந்து வீட்டில் வந்து ஸ்கூல்லேருந்து கிட்ஸ் வந்துட்ட பிறகு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தருதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு நான் வந்து 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு வந்து அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சால்ட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யும் சால்ட்டும் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் தண்ணி அளக்குறீங்களோ அதே கப்பில் வந்து மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த கெட்டியாக வராது, தண்ணி அதிகமாகிடும். பாருங்கள், இப்போ வந்து கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. நீங்கள் கிண்ட பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கெட்டியாகும். நம்ம இந்த கெட்டியாகிற பதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவும் நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ்க்கு நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஷேப்ஸில் பண்ணுங்கள், கிட்ஸும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி ஷேப்ஸுக்கு வந்து நம்ம வந்து உருட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சூப்பரான ரெசிபியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் நல்லா உருட்டிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நீங்கள் இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் குட்டியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து மீடியமான ஷேப்ஸில் வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டேன். இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி நல்லா சூடானதையும் நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டீமரில் கூட நீங்கள் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7-10 நிமிஷம் கரெக்டாக வேக விட்டு எடுங்க. அது வந்து சூப்பராக வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 7-10 நிமிஷம். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 பத்து அளவு தேங்காய் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2-3 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு அந்த புளிப்பு டேஸ்ட் வரதுக்காக நான் கொஞ்சோண்டு வந்து புளி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடு போட்டு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 7-8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா இந்த கொழுக்கட்டை எல்லாம் வெந்துட்ட பிறகு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ கொஞ்சமாக கடுகு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கீரி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும், பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சிட்டு அதே எல்லாத்தையும் நம்ம வந்து பேனில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோன்னே நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்ம சேர்த்த வெங்காயம்லாம் வந்து ராஸ்மெல் போனதும் நம்ம அவிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சம்மந்தி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு வந்து நான் கொத்தமல்லி தூவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணாமல், லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.